இந்த உலகில் மனிதனது மறந்து மாற்றலை கண்டோடு நாம் ஆடுவோம். நாம் காணுவோம் பழமை உணர்வுகளை நாம் கழித்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பழமை உணர்வுகளை நாம் கழித்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமைகளை மதித்திடு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இடமாயிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம் உறவினைவோம். இடம் விரும்பும் உலகம் படைப்போம். ஒன்று சேர்வோம் உறவினைவோம். இடம் விரும்பும் உலகம் படைப்போம். கொண்டாடுவோம் இறையன்பில் கொண்டாடுவோம். இந்த உலகில் மனிதனோடு மறைந்து மாற்றடைய பண்போடு நாம் வாழுவோம். நாம் பாடுவோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் ஆன்மா பூரிப்படையும். ஏனெனில் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போல விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். அமலருப்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய இலங்கை திரு அவையிலே கொண்டாடப்படுகின்ற கடன் திருநாட்களிலே ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய அமல உற்பவம் கற்றுத் தருகின்ற நாம் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும். நேரத்திலும் முன்னும் பின்னும் மாதாவை கன்னியாக இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் வைத்திருக்கிறார் என்பது திரு அவையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித நினைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் உலகத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய பிறப்பின் விளைவாக மரியாவை மாசுகளத்திலிருந்தும் பாதுகாப்பதே, அவரது வருகையால் நாங்கள் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் பிறர்களாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 முடியும். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரவழியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆலயத்தில் இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆலயத்தில் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து உண்டாய் என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வாழ்நாளெல்லாம் குருதியை குடிப்பாய், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாளுக்கும் பேரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுவரை பாடல், திருப்பாடல் 98. பல்லவி.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் எத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமையும் உயர்வும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம்மை அறிவித்தார். இறையினத்தால் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் விற்காலுக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கு உள்ள அனைவரும் நாம் கடவுளுடைய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம் அதிகாரம் 1 வசனங்கள் 3-6, 11-12. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி.
மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானார். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லாது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு ஆழ்ந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவுடைய அமலவுத்துவ பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவையிலே மீண்டும் ஒரு முக்கியமான பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. அன்னை மரியா அமல உற்பவியாக அவருடைய தாயினுடைய வயிற்றிலே உற்பவித்த இந்த நாளை திருவையானது கொண்டாடுகிறது. இதற்கு பாரம்பரியத்திலே ஒரு சிறிய சம்பவம் இருக்கிறது. அதாவது சுவக்கீன் ஒரு முறை ஆலய பணிகளுக்காக போகின்றார். அந்நாட்களிலே குழந்தை பாக்கியமின்மை என்பது பெரியதோர் அவமானமாகவும் கேடாகவும் அதே வேளையிலே சாபமாகவும் கருதப்பட்டது. எனவே அவர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது, ஆலய பணிகளுக்காக போய்கொண்டிருக்கிற பொழுது, அங்கே இருந்த ஒரு சிலர் இவரை எள்ளி நகையாடுகின்றனர். எனவே மன வருத்தத்தால் சுவக்கின் வீடு திருப்பாமல் இவர் மலைக்கு ஏறி சென்று அங்கே இறை வேண்டலிலும் தவத்திலும் ஈடுபடுகிறார். அதே வேளையிலே அன்னம்பாள் நீண்ட நாட்களாக ஆலய பணிக்காக சென்றவர் திரும்பி வரவில்லை என்று இவரும் தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து கொள்கிறார். ஏதோ என்னுடைய கணவனுக்கு நிகழ்ந்து விட்டது, நிச்சயமாக இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தான் அவர் எங்கோ சென்றிருக்க வேண்டும், தவம் புரிய இறைவேண்டல் செய்ய சென்றிருக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்தவராய் இருவரும் செபத்தோடும் தவத்தோடும் காத்திருந்து தங்களுக்கு ஒரு கொடையை வழங்குமாறு, குழந்தை செல்வத்தை வழங்குமாறு மன்றாடுகிறார்கள். இறைவனுடைய திருவிழப்படியே அன்னை மரியா அவர்களுக்கு கொடையாக கிடைக்கிறார். தூதருடைய செய்தி கேட்ட சுவக்கி வீட்டுக்கு திரும்புகிறார். அதன் பின் அவர்கள் மரியன்னையை கருவுற்றதாக அன்னை மரியாவுடைய வரலாற்று புத்தகத்திலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரம்பரியத்திலே, விவிலிய பாரம்பரியத்திலும் இன்னுமாக விசுவாச பாரம்பரியத்திலும் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். 2 பேர் சென்ம பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள். 3 பேர்
செல்வபாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். செல்வபாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள் யார்? ஆதாமும் ஏவாளும். ஆதாமும் ஏவாளும் செல்வபாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள். அன்னை மரியாவும் திருமுழுக்கு யோவானும் இயேசு ஆண்டவரும் செல்வபாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நான் 2 பெண்களை பற்றி பேச போகிறேன். பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு எடுத்துக்காட்டாக நான் முன்னிறுத்த விரும்புகிறேன் ஒரு பெண்ணை. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது பெண் கடவுள் படைத்த செல்வபாவம் இல்லாமல் பிறந்த முதல் பெண் ஏவாள். அன்னை மரியாவுக்கு நாம் சூட்டி இருக்கிற திருகவை சூட்டி இருக்கிற ஒரு பெயர், புனை பெயர் இரண்டாவது ஏவாள். முதல் ஏவாளும் இரண்டாவது ஏவாளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது ஏவாளுக்கு முதலாக நடந்த ஒரு உரையாடல் தொடக்க நூல் 3வது புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். படைக்கப்பட்ட பொருட்களிலே பாம்பு மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. அது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெண்ணிடம் வந்து கடவுளாகி ஆண்டவர்களுக்கு ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இந்த தோட்டத்திலே உள்ள கனிகளிலே ஏதாவது சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா? ஆம், எல்லாவற்றையும் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற அந்த கனியை சாப்பிடக்கூடாது, மரத்தில் இருந்து மாத்திரம் உண்ணக்கூடாது என்று கடவுளாகி ஆண்டவர் ஏன் அவர் சொன்னார் என்றால், அவர் பாருங்கள், பாம்பனுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் எப்பொழுது உணர்வுகளை தூண்டும். பசியோடு தாகத்தோடு நம்முடைய கண்களுக்கு ஐம்புலன்களுக்கு இது விருந்து தரும். சாத்தான் அப்படித்தான் நம்மை சோதிப்பது. எனவே சாத்தான் ஏவாளை சோதிக்கிறது. ஏவாள் போகிறார், அந்த படத்தை பார்க்கிறார். அது மிகவும் அழகுள்ளதாகவும் கவர்ச்சி மிக்கதாகவும் பார்ப்பதற்கு அழகுள்ளதாகவும் இருக்கிறது. அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததனால் கடவுளுடைய கட்டளையை பெறுகிறார். கடவுளுடைய கட்டளைக்கு ஆம் சொல்ல வேண்டிய ஏவாள் சாத்தானுக்கு ஆம் சொன்னார். சாத்தானுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய ஏவாள் சாத்தானுக்கு ஆம் சொன்னதால் அவருக்கு கிடைத்தது அவமானம், பாவம். இன்பவனத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். அவரை வெட்கம் ஆட்கொண்டது. அவரும் உண்டார், அவருடைய கணவனுக்கும் கொடுத்தார். பாவம் இந்த உலகத்திற்கு வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது முதலாவது ஏவாள், முதல் பெண் ஏவாள் பாம்போடு கொண்ட அந்த உரையாடலும் அதன் பயனாக விளைந்த விளைவும். இரண்டாவது ஏவாள் என்று நாம் கருதுகின்ற அன்னை மரியா, அன்னை மரியாவுக்கும் கபிரியேல் சம்மரசாரருக்கும் நிகழ்ந்த உரையாடல் தான் இன்றைய நற்செய்தி. இதுதான் முதலாவது உரையாடல். கடவுளாகிய ஆண்டவர் 6ஆம் மாதத்தில் வானதூதரை கடவுள் கலிலேயாவின் நாசரேத் ஊரில் உள்ள ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. முதலாக மரியா அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த லூக்கா நற்செய்தியிலே. லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வரலாற்று ஆசிரியர். எனவே அன்னை மரியாவை இடம் பலம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து காட்டி அன்னை மரியாவுடைய பெயரோடு அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஏவாள் அறிமுகப்படுத்தப்பட்டார். முதலாவது டயலாக், முதலாவது சம்பாஷணை எங்கே நடக்கிறது? இன்பவனத்திலே நடக்கிறது. அது இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு சம்பாஷணைக்கு ஆம் சொன்னார். அங்கே பாவமும் அவமானமும் வெட்கமும் வந்தது. இரண்டாவது ஏவாளை அறிமுகப்படுத்துகிறார் லூக்கா. யாரோடு? கடவுளுடைய தூதன் வருகிறார். மரியாவுக்கு செல்வபாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர் மரியா. செல்வபாவம் இல்லாமல் தான்
உணர்ந்தவர் மரியா. சென்மபாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவர். 2 பேருக்கு சென்மபாவம் இல்லை. இப்பொழுது அன்னை மரியாவோடு முதலாவது அந்த கன்வர்சேஷன், டயலாக் நடக்கிறது. முதலாவது உரையாடல் நடக்கிறது. மரியே, நீர் கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். சந்தேகம், கேள்வி, எப்படி முடியும், கணவனை அறியேன் என்ற பல கோணங்களை அன்னை மரியா யோசித்து பார்க்கிறார். அங்கே இருந்த சந்தேகங்களுக்கு வானதூதர் பதில் கொடுக்கிறார். தூய ஆவியின் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமையின் மேல் நிழலும் என்று அவருக்கு எல்லா விதமான இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய உறவினராகிய எலிசபெத் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்கிறார், பெறவிருக்கிறார் என்று சொல்லி இன்னும் கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்தப்பட்ட தன்மை அங்கே வழங்கப்படுகிறது. கவிரியல் சமரசானவரா, ஐயோ எனக்கு இந்த வேலை வேண்டாம், இந்த யூத சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, அவமானம், கல்லால் எறிந்து கொள்ளும், எனவே எனக்கு இது வேண்டாம் என்று கடவுளுடைய திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்கலாம், இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் எல்லாம் உம்முடைய திருவிழத்தின்படியே நிகழட்டும் என்று சொல்லி, பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திட்டத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, சாத்தானுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டி பாவத்திலே இருந்து தப்பாமல் பாவத்தினுடைய விலைக்குள்ளே விழுந்தால் ஒரே உரையாடல் நிகழ்கிறது. இங்கே கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய தூதர் அனுப்பிய அந்த உரையாடலுக்கு இல்லை சொல்லிவிட்டு தானும் பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம், விலகி இருக்கலாம். ஆனால் அன்னை மரியா அதை திருவிழமாக ஏற்றுக்கொண்டு, கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொண்டு கடவுளின் மகனை தாங்கினார். இங்கே பாவம், இங்கே அருள், இங்கே சாத்தான், இங்கே கடவுள், இங்கே தின்ற கனி, சாபத்தின் கனி, இங்கே வயிற்றிலே கருத்தரித்த கனி, இயேசு என்னும் கனி, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே என்று நாங்கள் பாடுகின்றோம், என்று நாங்கள் தியானிக்கிறோம், சுமம் சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியா அமல உற்பவியாக கருத்தரிக்கப்பட்டார். ஏன் இது நிகழ்ந்தது? இயேசு ஆண்டவர் பாவம் இல்லாதவர், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போல இருந்தவர். எனவே பாவம் இல்லாத ஒரு ஆன்மா, பாவம் இல்லாத ஒரு வயிறு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. எனவே அவர் தன்னுடைய மீட்பினாலே வந்த, சிலுவை மரணத்தினாலே வந்த அந்த மீட்பை நிறைவேற்றுவதற்கு முன் அன்னை மரியாவுடைய உதரத்தை எல்லா மாசுகளில் இருந்தும் அவர் மீட்டு ரட்சித்தார். பிரியமான சகோதரர்களே, அன்னை மரியா பிறப்பு நேரத்தில் மாத்திரம்தானா அந்த நிலையிலே இருந்தால்? இல்லை. நாங்கள் திவ்ய பாலனுக்கு வாசிக்கின்ற பிரார்த்தனையிலே இருக்கிறது, பிறப்பு நேரத்திலும் முன்னேயும் பின்னேயும் அன்னை மரியா பிறப்பின் போதும், பிறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு பின்னும் அவள் கன்னியாகவே இருந்தார், பாவவாசமாமல் இருந்தார். அதற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய சவால்கள், சோதனைகளுக்கு மத்தியிலே பல தீமைகள் ஆட்கொண்டிருக்கலாம். அன்னை மரியா எதற்கும் தன்னை விட்டுக் கொடுக்காமல் இறுதி வரை தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் பழுதின்றி பாதுகாத்து படைத்தவனுக்கு ஒப்புக்கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகள், எனவே இன்றைக்கு நாங்கள் அன்னை மரியாவை அமல உற்பவியாக நாங்கள் கொண்டாடுகிற பொழுது நீங்கள் நான் 3 விடயங்களிலே பாவம் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். ஒன்று, நம்முடைய சிந்தனைகளை ஏமாற்றுவான் சாத்தான். ஏவாளுக்கு கொடுத்தான், நல்ல ஒரு வார்த்தைகள் கொடுத்தான். அதிலே நீங்களும் கடவுளாக மாறலாம், அதனாலதான் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி என்று நம்முடைய சிந்தனைகளுக்கு விருந்து வைப்பான் சாத்தான். அவதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவை நீ பூசைக்கு போகாத, நீ
நிஜமான சொல்லான வரியை பக்தி வேண்டாம் என்று அவற்றை விலத்தி நற்கருணை ஆண்டவரை சந்திக்காத நற்கருணை பெறாது என்று விலத்தி பாவம் செய்ய வைப்பான் சாத்தான். நம்முடைய சிந்தனை ஆன்மா முழு வாழ்வையில் சாத்தான் பலியிட அவன் கவனமாக இருக்கிறான், தந்திரம் செய்கிறான். ஏவாவினுடைய வாழ்வு அழிந்து போகிறது. ஏவாவினுடைய வாழ்வு நமக்கு எல்லாம் ஒரு பாடமாக அமைய வேண்டும். அன்னை மரியா கவிரியல் சமரசாரர்களுடைய வாழ்க்கை சிந்தனையிலே எடுத்து மனதிலே தியானித்து அறிவிலே பொருட்படுத்தார். நீங்களும் நானும் பாவத்திலே இருந்து விலக ஏவாள் பாடமாக இருக்கிறார். இரண்டாவது ஏவாள் அன்னை மரியா நமக்கு உதாரணமாக இருக்கிறார். அன்னையை பிள்ளைகளாக அன்னை பல வடிவங்களிலே கொண்டாடுகிறோம். அன்னையை நாங்கள் லூர்து மாதா என்கிறோம், அமலோத்பவ மாதா என்கிறோம், வேளாங்கண்ணி மாதா என்கிறோம், அவலேடிய ப்ராக்ஸ் என்று சொல்லுகிறோம், குவாத்தலூபி மாதா என்று சொல்லுகிறோம். பல பேர்களால் அன்னையை அழைக்கிறோம். அன்னையை நாடி போகிற பொழுது அன்னை சொல்லுவது, செல்வமா சன்னாமல் இருந்த நான் எந்த பாவமும் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்விலும் சிந்தனையை ஆன்மாவை வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சிப்பாய் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். முயற்சிப்போம். சாத்தான் நம்மை தூண்டும், உலக ஆசாவாசங்கள் நம்மை தூண்டும். இவற்றின் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக பாவத்தை விட்டு விலகி வாழ அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாகிய பேசுவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமலுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவை உள்ளதை புனிதப்படுத்துகின்ற இந்த பாரிய பணியிலே செயல்படுகிற பொழுது வருகின்ற சவால்களை தாண்டி செல்ல ஆண்டவருடைய சக்தியை கேட்போம். நம்முடைய நாட்டையும் இயற்கையான அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் ஆற்றலிக்கவும் பிறந்தோருக்கு விளைப்பாற்றி கொடுக்கவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய பங்கு திருவையையும் பணிபுரிகின்ற குருக்கள் துறவிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கு குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவாக கிடைக்கவும் பாவத்திலிருந்து விலகி வாழும் அருள் வேண்டும் மன்றாடுவோம். நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுக்க வேண்டும் மன்றாடுவோம். துறைமகன் இயேசுவினுடைய வருகைக்காக தக்க விதத்தில் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டிய மனநிலைக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய
கண்ணீர்களையும் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் நிறைவான ஆசிரியை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தே நிறைவா உன் தாளினை பணிந்து தந்தேன், என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன். ஏற்றருள்வாய் என் நிறைவாய், ஏற்றருள்வாய். தந்தேன் என் நிறைவா உண்டாளினை பணிந்து தந்தேன், என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன். ஏற்றருள்வாய் என் நிறைவா, ஏற்றருள்வாய். உலகினை எனக்களித்தாய், அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்தளித்தாய். உலகினை எனக்களித்தாய், அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்தளித்தாய். மனதினை உனக்களித்தேன், இம்மண்ணில் மகிழ்ந்திட்ட மனமளித்தேன். மனதினை உனக்களித்தேன், இம்மண்ணில் மகிழ்ந்திட்ட மனமளித்தேன். புனிதமாக்கும் என் மனதை, புனிதமாக்கும் புனிதமாக்கும். தந்தேன் என் நிறைவா உண்டாளினை பணிந்து தந்தேன், என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேன். ஏற்றருள்வாய் என் நிறைவாய், ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மாலைகளே எல்லாம் வல்லமையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையினத்தில் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவே, நமது உற்றோர் பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிரங்கி ஏற்றருளும். அவரை மாசுபடனத்திலிருந்தும் நீரும் மனிதர்களால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றமனத்திலிருந்தும் விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாய், நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகளத்திலிருந்து காப்பாற்றினேன். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசுமருவத்த எழில் மிகுந்த திரையவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக கன்னியே உம் மக்களுக்கு பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கவும் செய்தீர். ஆகவே மாதத்தினோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து மகிழ்ச்சியுடன் அதை கேட்டு சொல்வதாவது: மூவுலக இறைவனாகிய
ஆண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை பிடித்து தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து இறந்தியவின் கிண்ணத்தை மடுத்து வேண்டுமாக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களை ஏற்றுக் கொண்டிருக்கவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலிருந்து திரு பங்கு கொள்ளுங்களை தூயாமையால் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கிற உமது திருஅவையின் புகுந்தரிடம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் விதியோ எங்களாய ஞானத்தினாசும் எல்லா திருநாயகரோடும் மது திருஅவையை நிறைவு பெறச் செய்தரும். மேலும் உயிர் தெழுந்து நோக்குடன் செய்யப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர்களை விளக்கத்துடன் கூர்ந்து உமது திருமொழியுடைய திருவிழங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கணித்தாய நமதமணியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் ஒப்புவந்தவர்களாக இருந்தவர்களாகிய புனிதர்களுடனும் நான்கு நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மேற்கொண்டே திருத்தன்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் பெறக்கூடிய மந்திரங்களிலே இருந்து தப்பி பாவமற்ற வாழ்க்கை வாழ அருள் கேட்டு மன்றாடுவோம். உன்னுள்ளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானதிலிருந்து மக்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போது விடுதலை பெற்று யாதொரு விலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ளாதவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலில் உம்மை காத்துமதியை வாழ்க்கை தருவதாக. ஆமென். இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல தேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது கஞ்சிடே. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோகம்
சோகம் சூழ்ந்த வாழ்விலே பாவம் தோய்ந்த நெஞ்சிலே இறைவன் அருள் வேண்டும். சோகம் சூழ்ந்த வாழ்விலே பாவம் தோய்ந்த நெஞ்சிலே இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார் என் பிழை எண்ணாமலே. சேற்றில் விழுந்த என்னையே தேற்றி அரவணைத்தார் என் பிழை எண்ணாமலே. என்னில் சேர்ந்து வாழவே இன்ப வாழ் சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என்னில் சேர்ந்து வாழவே இன்ப வாழ் சேர்க்கவே அன்பின் விருந்தளித்தார். என் நாயன் இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறைவில்லையே. பரிசுத்த கன்னிமரியாவுக்கு ஒரு விழாவை எடுத்து நாங்கள் அவர்களுடைய வணக்கத்தை மகிமையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரீதியில் நாங்கள் பரிசுத்த கன்னிமரியாவின் அமோற்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். முதலிலே கன்னியுடைய திருவிழாவை கொண்டாடும் பொழுது உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரை எங்கள் ஒருவருக்கு கிடைக்க எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய சமூகத்திலே பங்கிலே அன்னையினுடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் கிடைத்து எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம். முக்கியமாக அன்னை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற புனிதமான வாழ்வை, பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ நாங்கள் முயற்சிப்போம். அதனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னுடைய புனிதமான பணியை செய்வதற்கு உதவுவதாக. முக்கியமானவர்களே, அன்னைக்கு நமக்கு திருப்பதி முடிவிலே அன்னைக்கு நாங்கள் மகிமை கொடுத்து வணக்கம் செலுத்தி ஒரு திருச்சிலுவை பகுதி ஒன்று நாங்கள் திருப்பதி முடித்தவர்களை செய்ய இருக்கின்றோம். இந்த திருச்சிலுவை பகுதியானது நாங்கள் போட்டிக்கு வருகிறது. புத்தகத்தில் ஆலய புத்தகத்தில் இடம்பெறுகிறது. முதலிலே பீடப்பணியாளர்கள் செல்ல, அதைத் தொடர்ந்து சிறுமியர் செல்ல பெண்கள் ஆண்கள், கடைசியாக இந்நாளிலே மாதாந்த தாங்கிய 20 இருக்கக்கூடிய பிள்ளைகள் பவனியாக வருவார்கள். தொடர்ந்து அன்னையுடைய ஒப்புக்கொடுக்கிற சபத்தின் பிற்பாடு அன்னையுடைய ஆசீர்வாதம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு மனைவி ஒவ்வொரு கேட்கிறார்கள். நாங்கள் யார் என்பதையும் நாங்கள் அந்த மாதாவுடைய காட்சி கொண்டுள்ளதை பற்றியும் அவருடைய ஏன் தன்னை ஆக்கிரமிப்படி அழைக்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுவார்கள். ஆகவே சில நேரம் இங்கே ஆலயத்திற்குள்ளே இருந்து அங்கே இந்த பிள்ளைகள் செய்கிற முயற்சியை பார்த்துக்கூடியாக உடைய அன்போடு வைத்திருக்கின்றேன். இந்திய வழிபாட்டிலே தலைமை தாங்கி உங்களுக்கு சபித்த அல்படி பிராயங்கடிகளான அவர்களுக்கும் இவர்களோடு இணைந்து கொண்ட அல்படி எடிப்போர் ராஜேஸ்வரர்களுக்கும் நிகழ்வை இங்கே எங்களுக்கு ஒளி அமைப்பு செய்து உதவி செய்கின்ற மலையலை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை நீங்கள் உங்களுக்கு யூடியூபிலும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். வெளியே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நீங்கள் அனுப்பிவிடலாம். நன்றி. மரியே, உம்மை பற்றி மாட்சி கூறியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்களால் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்து தோன்றினார். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித கன்னிமரியார் விருப்பத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினேன். நாங்கள் உட்கொண்ட திருவுணவு பாவக்காயங்களிலிருந்து எங்களுக்கு நிலமளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மையின் பேச்சில் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்டு இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் அங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பெற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று பாடுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் ஆர்ப்பரிப்புகளிலே பங்கெடுப்போம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். தாயாரே
கன்னி மரியாயே அமல உத்பவ மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே அமல உத்பவ மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே அடைக்கல மாதாவே எங்கள் பங்கிற்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே அடைக்கல மாதாவே எங்கள் பங்கிற்காக இயேசுவை மன்றாடும். மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லுவோம். நீரங்கள் மீது கிருபை கண் சாற்றியருள வேண்டும் என்று லூர்து மாதாவே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பதுயரங்களை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு நல்வாழ்வை தந்தருள வேண்டும் என்று துன்ப முடிச்சுக்களை அவளுக்கும் மாதாவே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை அமலப்பவனிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரலோக கஷ்டப்படுகிறவர்களின் தஞ்சமே, எங்கள் அன்பான தாயாரே,
நீர் சென்ம வாசனுகான கன்னியாக உட்பவித்து பாவமனைத்திலிருந்தும் விடுபட்டு எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை பெறுகின்ற பாக்கியம் பெற்ற தாயார் நீரல்லவோ. நீர் எப்பொழுதும் எங்கள் தாயாக இருந்து துன்ப அவலங்களிலும் அவமானங்களிலும் கேடுகளிலும் இருந்து எங்களை காப்பாற்றி வருகிற நல்லெண்ணம் படைத்த தாயார் நீரல்லவோ. தாயே என்று உம்மை ஓடி வருகின்ற பிள்ளைகளாகி எங்களை அரவணைத்து எங்களுடைய ஆன்மீக உடல் தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் இன்னுமாக எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பொழிந்து வருகின்ற அற்புத தாயார் நீரல்லவோ. உம்முடைய தாய்மைக்குரிய பாசத்தையும் அன்பையும் நினைத்து இந்த மாலை வேளையிலே உம்முடைய அன்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இகபலங்களுக்காக பங்கு திருவையாக குடும்பமாக இந்த வேளையிலே உமக்கு நன்றி அறிந்த வணக்கத்தை செலுத்துகின்றோம். அம்மா தாயே தயாபரியே தயக்கடலே தஞ்சமென்று வருகிறவர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற அடைக்கல தாயே என்னை வாட்டுகின்ற எல்லா விதமான போர்களிலிருந்தும் என்னை காப்பாற்றியருளும். என்னுடைய ஆன்மாவை பாதிக்கும் பாவ நோயிலிருந்தும் என்னுடைய உடலை தாக்கும் உடல் நோய்களிலிருந்தும் என்னை விடுதலை செய்திடும். கடன் தொல்லையிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் என்னை காத்தருளும். என்னுடைய குடும்பத்தை உடைய திருமுறையிலே பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தியருளும். எங்களுடைய கிராமத்திலும் குடும்பத்திலும் இருக்கிற முதியோர்களை பாதுகாத்தருளும். இளையோர் உலக ஆடம்பரங்களிலும் போதை மாயைக்குள்ளும் மூழ்காதபடி காத்துக் கொள்ளும். சிறுவர்களுக்கு ஞான அறிவை வழங்கியரும் பெற்றோருக்கு வந்த பிள்ளைகளாக மாறிட உம்முடைய மகனிடம் அருள் பெற்றுத்தாரும். திருமண வரனுக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் வேண்டுகிறவர்களுக்கு தேவையான வரங்களை அள்ளி பொழிந்தருளும். இறுதியாக என் அன்புள்ள தாயே, நான் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்த எல்லா வேண்டுதல்களையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்குரிய யாவற்றையும் தொழில் துறைகளையும் என்னுடைய முயற்சிகளையும் வீடு பலன்களையும் எல்லாவற்றையும் தருகிறேன். எங்களுக்கு தேவையான நலன்களை தாரும். விசேடமாக இயற்கை அனர்த்தத்தினாலே துன்புறுகிற நம்முடைய சொந்த நாட்டவருக்கும் வெளிநாடுகளிலே துன்புறுகிறவர்களுக்கும் தேவையான நலன்களை பெற்றுத்தாரும். இவற்றையெல்லாம் நீர் அன்பு செய்த இயேசுவிடமும் நீர் கரங்களிலே தாங்கி இருக்கிற இயேசுவிடம் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும். அந்த வரங்கள் எங்கள் மீதும் எங்களுக்குரிய யாவத்தின் மீதும் என்றும் இருக்க கடவுளாக. ஆமென்.
உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெருந்தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலே வாழ்க வாழ்க வாழியவே. அமல உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெருந்தாயே வாழ்க வாழ்க. இறையவனின் திருமகளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மகிழ்ந்தே பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெருந்தாயே வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. கன்னிகை மாதா முக்கால கன்னி அல்லது கன்னிகை மாதா என்பது இயேசுவின் தாயான கன்னி நடிகாவின் சிறப்பு பெயர்கள் ஒன்றாகும். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகனை தாம் வயிற்றில் சுமந்த மரியா இயேசு புறப்படுவதற்கு முன்பு அவரை வயிற்றில் கருத்தாங்கிய போது அவரை பெற்றெடுத்த பின்பும் கடவுளின் அருளால் கன்னிமை பூங்காவில் பாதுகாக்கப்பட்டார் என்ற நம்பிக்கையை இந்த பெயர் சுட்டி காட்டுகிறது. வானவர் தூது சொன்னது கன்னிமரியால் தன் உடலிலும் உள்ளத்திலும் கடவுளின் வார்த்தையை ஏற்றார். வாழ்வை உலகிற்கு அளித்தார். எனவே அவர் உண்மையாகவே கடவுளும் நிற்பதானவருமான தாய் என ஏற்றுக்கொள்ள பெற்றுக் கொண்டு பெறுகிறார். இந்த மேன்மையான அருள்கொடையினால் ஆகரத்திலும் வைத்திலும் உள்ள மற்ற எல்லா படைப்புகளிலும் சிறப்பு வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. ஜெபமாலை மாதா ஆர்விஜேசிய நலம் திரும்புவதற்கு தெய்வமாக நீங்கள் மக்களின் பாவங்களை எங்களை உணர்ந்த புனித சாமிநாதன் டூகஸ் என்ற பக்கத்தின் அருகே இந்த ஒரு காட்டிற்கு சென்று 3 நாள் இளவம் பகலும் கைவிடாது மன்றாடினார். அம்மூன்று நாளும் அதன் தேவன் கோபத்தை அகற்றுவதற்காக கடின தாவ முயற்சிகளை செய்வது அழுது மன்றாடுவதுமாகவே இருந்தார். சாட்டையால் அவர் தம்மையை எவ்வாறு அழித்துக் கொண்டார் என்றால் அவருடைய உடல் உண்ணாகி இறுதி மயக்கமுற்று விழுந்தார். அப்போது தேவ அன்னை 3 சம்மனசிவர்கள் அவருக்கு தோன்றினார். சாமிநாதா என்ற ஆயுதத்தை கொண்டு உலகத்தை செய்திருக்க பரிசுத்த தமத்திற்கு
கருவியால் நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று கூறினார். இதற்கு பரிந்துரையாக தேவனை இந்த வகையான பெரும் போராட்டத்தில் கருவியை கூறிய மந்திரவாதத்தை தான் வெற்றிகளும் கருவியாக உள்ளது. புதிய ஏற்பாட்டின் அடித்தளங்கள் அதுவே. எனவே இந்த கடினப்பட்ட ஆத்மாக்களை நிரம்பி அவர்களை பலவு பக்கம் திருப்ப வேண்டுமானால் என்னுடைய ஜெபமாலையில் பிரசாந்தி என்று கூறினார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. பயணமாக இத்தாலி மொழியில் மடோனா டெல்டா ஸ்ட்ராடா என்று அழைக்கப்படும் சாலையோர மாதாவின் மீது இயேசு சபையினருக்கு என்றுமே ஒரு தனி பக்தி உண்டு. இவ்வாலயம் இயேசு சபை முதல் ஆலயம். இவ்வாலயத்தை மையமாக வைத்து புனித இஞ்சாதியருக்கு அவர் தம் தோழர்களுக்கும் தங்களது ஆன்மீக பணி. இவ்வாலயத்தில் மண்டாட விட்டு சென்றபோது செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றது. இதனால் இன்று வரை இந்த சிற்சாலயம் தனிச்சிறப்பு பெற்று வருகின்றது. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. வியாகுலமாதா பிளாரன்ஸ் நகரைச் சேர்ந்த 7 வணிகர்களுக்கு அன்னை மரியாள் தனித்தனியே காட்சி கண்டு செனாரியோ என்ற மலைக்கு வரும்படி அழைத்தார். அங்கே ஒன்று கூடிய 7 ஜெபத்தையும் வியாகுலங்களின் பக்தியை பரப்புவதையும் மக்களை பாவம் தீமையிலிருந்து விடுவிப்பதையும் தங்களது முதற்கடமையாக கொண்டிருந்தனர். அவர்கள் வாழ்வு ஊழியக்காரியாகிய மரியன்னைக்கு ஊழியம் புரிவதாக இருந்ததால் அன்னை தாமே வெளிப்படுத்திய மரியின் ஊழியர் என்ற பெயரையே தமிழாக்கி கொண்டனர். இவ்வாறு துவங்கிய வியாகுல அன்னையின் பக்தி கிபி 1814 ஆண்டு பாப்பரசர் 7ஆம் பத்தினாளர் நாடுகடத்தப்பட்டதிலிருந்து மீளவும் ரோமை நகர் வந்தடைந்தமைக்கு நன்றியாக வியாகுல அன்னைக்கு விழா கொண்டாடும்படி அறிவித்தார். மரியன்னையின் 7 வியாகுலங்கள். சிமியோனின் இறைவாக்கு, குழந்தையுடன் எகிப்துக்கு தப்பியோர்கள், 3 நாள் இயேசு காணாமல் போதல், இயேசு சிலுவை சுமந்து செல்தல், இயேசுவின் சிலுவை அடியில் அன்னை, மாதாவின் மடியில் மரித்த மகன், இயேசுவை அடக்கம் செய்தபின் அன்னை அனுபவிக்க துயரம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. பனிமய மாதா. பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்திராத ரோமை நகரில் உறைபனி பொழிந்தது. மலைமுகடு முழுதும் மூடிய அதிசயம். ஆகஸ்ட் 5 கிறிஸ்துக்கு பின் 352 நிகழ்ந்துள்ளது. ரோமையில் பத்ரிஸ் அருளப்பர் எனும் செல்வ சீமான் தன் மனைவியுடன் வசித்து வந்தார். அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்ட இத்தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் தங்கள் அஸ்தி அனைத்தையும் அன்னை மரியாளுக்கென அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். பாப்பரசர் திபேரியும் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இதற்கென மாதாவிடம் இடையராது மன்றாடி வந்தனர். இவர்களுக்கு பதிலளிக்க திருவுளங்கொண்ட அன்னை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இவர்கள் இருவரின் கனவிலும் தோன்றி
எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் நிர்மாணிக்கும்படி கூறினார். பனி பெய்திருக்கும் மலைமுகட்டை அவர்களுக்கு அடையாளமாக தருவதாக உறுதியளித்தார். இருவரும் பாப்பரசரிடம் சொல்ல அவரும் அதே கனவை கண்டதாக கூறினார். ரோமையில் பனி பொழிவதில்லை, ஆனால் அந்த இரவு முழுவதும் உறை பனி பெய்தது. போர்வை போல மலையை மூடியது. காலையில் செய்தி அறிந்து பனி பெய்த இடத்தை காண பெருங்கூட்டம் கூடியது. பனி பெய்த இடத்தின் வடிவத்திலே ஆலயம் எழுதப்பட்டது. இதுவே பனிமய மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம். புனித லூக்கா தீட்டியதற்காக கூறப்படும் மாதாவின் ஓவியம் இன்று இங்கே உள்ளது. பனி பெய்யாத இடத்திலும் காலத்திலும் அன்னை செய்த இந்த அற்புதம் அவருக்கு பனிமய மாதா என்று பெயர் பெற்று தந்தது. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. வேளாங்கண்ணி மாதா ஆடுகள் மேய்க்கும் இடையர்குல சிறுவன் ஒருவனுக்கு அன்னை கன்னிமரியால் தோண்டி அவனிடம் பால் கேட்டு குழந்தை இயேசுவுக்கு அருந்த கொடுத்ததாகவும் மேலும் பால்குடம் நிரம்பி தழும்பும்படி அற்புதம் செய்ததாகவும் பாரம்பரியம் கூறுகின்றது. அதற்கு பிறகு கால் ஊனமடைந்த சிறுவன் ஒருவனுக்கு தோண்டி அன்னை அற்புதமாக குணமளித்தார். இலங்கையில் இருந்து இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்த பேர்சுக்லீஸ் கப்பல் மாலுமிகள் கடும் புயலில் சிக்கி தவிக்க அன்னையின் உதவி கேட்டு பிரார்த்தித்தன் விளைவாக காப்பாற்றப்பட்டதால் அவர்கள் அன்னைக்கு அளித்த வாக்குறுதியின்படி தங்கள் கரை இறங்கிய இடமாக வேளாங்கண்ணியின் ஒரு ஆலயத்தை கட்டெடுப்பினர். 1962 ஆண்டு நவம்பர் 3 அன்று திருத்தந்தை 23 அருளப்பர் இந்த ஆலயத்தை பசிலிக்கா பேராலயம் உயர்த்தி அதனை புனித நகரமாக அறிவித்தார். ஜாதி சமய நடவடிக்கை எதுவாக இருப்பினும் அன்னையின் உதவி கேட்டு வருகின்ற லட்சக்கணக்கான மக்கள் பெற்ற நன்மைகள் நிகழ்ந்த அற்புதங்கள் எண்ணற்றவை. ஆகவே நான் வேளாங்கண்ணி அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. பக்கிமா மாதா தூய பக்கிமா அன்னை என்ற பெயர் போர்த்துகல் நாட்டின் பக்கிமா நகரை 1917 ஆண்டு மே மாதம் 13 முதல் 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 வரை லூசியா, ஜெசிண்டா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிறாருக்கும் அன்னை மரியாள் காட்சி அளித்ததன் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும். மரியன்னை அவர்களிடம் நான் செபமாலை அன்னை என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் அந்த 3 சிறாரும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 13 தேதி அதே இடத்துக்கு வர வேண்டும் என்று அன்னை கட்டளையிட்டார். ஜூலை 13 தேதி அன்னை மரியாள் காட்சியளித்த போது சிறுவர்களுக்கு நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்தார். பாவிகள் மனம் திரும்ப செப தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மரியன்னை அறிவுறுத்தினார். 2ஆம் உலகப் போர், ரஷ்ய நாட்டின் மனமாற்றம் ஆகியவை பற்றி பத்திமா மாதா வழங்கிய முன்னறிவிப்புகள் அப்படியே பறித்ததால் பத்திமா காட்சி மிகவும் பிரபலமடைந்தது. பத்திமா அன்னையின் திருவிழா மே மாதம் 13 தேதி கொண்டாடப்படுகிறது. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. அடைக்கல மாதா இந்தியாவின் குடந்தை மறைமாவட்டத்தில் வீர மாமுனிவர் என்பவர் நெஞ்சரா மனங்குளிர்ந்து புகழ் பாடி தேவ மாதாவை தமது சொத்தாக கொண்டு வாழ்ந்து வந்தார். தேவதாயை இனம் காட்டி இதுதான் உங்கள் தாய் என மனமுருக கலம்பகம் பாடினார். அன்னையை அண்டி வந்தோர்க்கு அடைக்கலத்தாய் என்றார். தான் வணங்கிய அடைக்கல அன்னையை அணு அணுவாக சுவைத்து பாடல் புனைந்து பரவசப்பட்டார் முனிவர். அடைக்கல அன்னையின் திருவுருவத்தில் விண்மீன்கள் மணிமகுடமாய் மலர வளர்க்கின்ற பிறை நிலவு அன்னையின் பாதம் வருட
உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்கும் ஆதவனே, அன்னை தம் ஆடையாக மிளிர புன்னகையோடு பொன்னகை அணிந்த தமிழ் பெண்ணாக வடிந்து அந்த திருச்சுருவத்தை மணிலாவில் இருந்து வரவழைத்து தான் பொய்யாமரை திசையாம் வடதிசை நோக்கி எழுந்தருளச் செய்து ஆலயம் கட்டி பெருமை சேர்த்தார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. மருதமடு மாதா இது இலங்கையின் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மடு என்ற இடத்தில் கோவில் கொண்டெழுந்து அருள்மலை பொழியும் அன்னை ஆவார். 400 ஆண்டுகள் பழமையான இத்தேவாலயம் இலங்கை தமிழர் மற்றும் சிங்கள கத்தோலிக்கரின் புனித வழிபாட்டு தலமாக விளங்குகின்றது. ஈழப்போர் தொடங்கியதிலிருந்து இவ்வாலயத்தில் செல்வோரின் தொகை பல மடங்கு குறைந்தது. இனப்போரின் தாக்கத்தினால் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் இவ்வாலய சுற்று வட்டத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தனர். ஏப்ரல் 2008 ஆலயத்தை நோக்கி இலங்கை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக நடத்திய பலத்த எரிகணை வீசி ஆலயம் பலத்த சேதத்துக்குள்ளாகியது. இதனால் அங்கு அடைக்கலம் அடைந்திருந்த மக்கள் அனைவரும் வேறு பாதுகாப்பான இடத்தை நோக்கி இடம்பெயர்ந்தனர். அந்த ஆலயத்தில் இறுதியாக தங்கியிருந்த குருக்கள் மற்றும் பணியாளர்களும் அங்கிருந்து வெளியேறினர். இதனை அடுத்த தேவாலயத்தில் 400 ஆண்டுகளுக்காக அருள்பளித்து வரும் அன்னையின் திருவுள சிலையின் பாதுகாப்பு கருதி அச்சிலை ஏப்ரல் 4, 2008 மன்னார் தேவன்பிட்டி புனித சவேரியர் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. 1544 ஆண்டு முன்னர் பிரான்சிஸ்கன் சபை குருக்களினால் மாந்தையில் வைக்கப்பட்ட மாதா சிறுவம் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று மடுவில் மறுமாதாக என பக்தர்களாடு அன்போடு அழைக்கப்பட்டு அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கின்றார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. லூர்து மாதா கோவில் என்றாலே அங்கு ஒரு கெபி இருக்கும். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் காவ் என்ற ஆற்றின் பின்பகுதியில் உள்ள பிரன்னிங் மலைத்தொடரில் மசபியே என்ற குகையில் தான் லூர்து மாதா காட்சி கொடுத்தார். விறகு பொறுக்கி அதை கிடைக்கும் வருவாயில் வாழும் ஏழை குடும்பத்தை பிறந்தவர் பெர்னடெட்டு. அவள் ஆடுகளை மேய்த்து கொண்டும் விறகுகளை சேகரித்து கொண்டும் வீடு திரும்புவாள். இவ்வாறு விறகுகளை அவள் பொறுக்கிடும் நேரத்தில் திடீரென்று காற்றுடன் கூடிய மழை பெய்தது. உடனே பெர்னடெட் ஒரு குகை பக்கமாய் ஒருங்கினாள். மலையடிவாரத்தின் மேல் ஒரு மாடம் இருந்தது. 1558 ஆண்டு பிப்ரவரி 11 நாள் அழகு மிகுந்த ஒரு பெண்மணி அந்த மாடத்தில் தோன்றி பெர்னடெட்டிடம் பேசினார். அப்பெண்மணி அவரிடம் கரையை கீறி பறித்து குழியில் வெறும் சேற்று நீரை பருகி அதை முகம் கழுவு என்றும் இவ்விடத்தில் ஒரு பெரிய கோயில் மக்கள் பவனியாக வர வேண்டும் என்றும் அதன்படி தொடர்ந்து 15 நாட்கள் இங்கு வா என்றும் கூறினார். உடனே அம்மா நீர் யார் என்று பெர்னடெட் கேட்டபோது 3ஆம் முறையாக காட்சி கொடுக்கும்போது அவர் முகம் பேரொளி வீசிட அவர் கண்களை உயர்த்தி வானுலகை நோக்கியவராக நாமே அமர உட்பவம் என்றார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. சகாய மாதா என்றும் போற்றப்படும் இயேசுவின் அன்னை மரியாளின் படம் முதலில் நற்செய்தியாளரான லூக்கா வரைந்ததாக பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. இந்த ஓவியமானது 1325 தொடக்கம் 1480 ஆண்டுகளுக்குள் திட்டமிட்டப்பட்டு கிரீட் தீவிலிருந்து 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமபுரிக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் வருகைக்கு பிறகு ரோமபுரியில் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேவதாய் ஒரு சிறுமிக்கு காட்சியளித்தது தனது படம் மக்களின் வணக்கத்துக்கு உரியதாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தபோது தான் இடைவிடா சகாய மாதா என்று தெரிவித்திருந்தார்.
மேலும் அந்த சிறுமியிடம் இந்த ஓவியம் ரோமபுரியில் உள்ள புனித மரியன்னையின் பேராலயத்திற்கும் புனித ஜோவான் பேராலயத்துக்கும் இடையே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அன்னையின் கட்டளைப்படி இவ்விரு பேராலயங்களுக்கு இடையே இருந்த புனித மத்தேயுவின் ஆலயத்தின் பீடத்துக்கு மேல் இந்த புனித படம் ஸ்தாபிக்கப்பட்டது. ரோமபுரியில் இடைவிடா சகாய தாய் எனும் பெயரில் இந்த படத்தில் உள்ள அன்னைக்கு பெயர் சூட்டப்பட்டது. அன்றிலிருந்து நாம் இந்த அன்னையை இடைவிடா சகாய மாதா அல்லது சதா சகாய மாதா என்றழைத்து வருகிறோம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. சிந்தாத்திரை மாதா அமல உற்பவ மாதாவின் சுரூபம் ஒன்று மெக்சிகோவில் இருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு 1626ஆம் ஆண்டு ஸ்பானியர்களால் பரிசளிக்கப்பட்டது. அச்சுரூபத்தை நிறுவ ஒரு கோவிலை நிர்மாணிக்கையில் அச்சுரூபம் பல்முறை காணாமற் போய் ஒரு பலாக்காய் மரத்தின் மேல் கட்டெடுக்கப்பட்டது. இடத்திலிருந்து ஒரு கோவில் நிறுவப்பட்டு அச்சுரூபம் வைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர், உள்நாட்டு கலக்கங்கள் போன்றவற்றால் அச்சுரூபம் பல தேசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. துணைகளில் சுற்றி ஒளித்து வைக்கப்பட்டது. இறுதியாக 1945 மெனிலாவில் நிறுவப்பட்டது. பல தேசங்களுக்கு பயன்பட்டதாக அன்னை சித்தாத்திரை மாதா என்று அழைக்கப்படுகின்றார். மீனவர்கள், கடல் வணிபர் செய்பவர்கள், பயணம் செல்பவர்கள் பாதுகாவலியாக விளங்குகிறார்கள். கப்பலேந்திய மாதா என்றும் அழைக்கப்படுகிறார். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. மரியன்னையினுடைய பாதத்திலே இந்த நாளை முழுவதையும் வைத்து சொல்லுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளும் இருந்தும் காத்து கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் அன்பினால் எம் உள்ளம் ஏங்குதே அம்மா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் அன்பினால் எம் உள்ளம் ஏங்குதே அம்மா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாய் நீரென்ற எண்ணமே எம்மில் சொல்லொன்னாவலை அளிக்குதே அம்மா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் அன்பினால் எம் உள்ளம் ஏங்குதே அம்மா. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க